பேச வேண்டும். பட்டியல் வெளியேற்றம் யாருக்கானது, பட்டியல் வெளியேற்றம் எதற்கானது என்பதை நாம் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்களின் வரலாற்றையும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தையும் பிரித்து பார்க்க முடியாது. தமிழர்களின் கலாச்சாரங்களிலும் பண்பாடுகளிலும் முதன்மையாக இருக்கக்கூடிய சமூகம் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பாரம்பரியமிக்க பண்பாடு மிக்க தமிழர்களின் வரலாற்றோடு தொடர்புடைய இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை 1936 ஆம் ஆண்டு MC ராசா தலைமையில் சென்னை மாகாணத்தில் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பட்டியலில் இணைத்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் இந்த சமூகத்தின் விடுதலைக்காக, இந்த சமூகத்தின் அரசியல் உரிமைக்காக போராடுவதற்கு நாம் தயாராக இல்லாத சூழலில் நம்முடைய வரலாறுகளை மறைத்து, நம்முடைய பண்பாடுகளையும் மறைத்து நம்மை பட்டியலில் இணைத்தார்கள். கூர்மையா கமிட்டியில் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்க்கும்போது அந்த கமிட்டியில் உள்ளவர்கள் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஜமீன்தார்கள், இவர்கள் பட்டு வேட்டி சட்டை சல்வார் அணிந்தவர்கள். இவர்களை இந்த பட்டியலில் இருந்து அந்த கமிட்டியில் உள்ள ஒரு கோடி ரூபாய் கூட இவர்களிடம் உண்டு. இவர்களை இந்த பட்டியலில் இணைத்தது தவறு என்று கூறினார்கள். நாம் நம்மளுடைய உரிமையை மீட்டெடுக்கும் போது நாம் தொடர்ச்சியாக நம் மக்களிடையே இந்த பட்டியல் வெளியேற்றத்தின் அவசியத்தையும், இந்த பட்டியல் வெளியேற்றம்தான் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக இருந்து கொண்டு நாம் இந்த பட்டியல் வெளியேற்றத்தை வென்றெடுப்பதன் மூலமாகத்தான் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் அரசியல் அதிகாரத்தில் தீர்மானிக்க முடியும். நாம் அரசியல் அதிகாரத்தை தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால் நம் கிராம மக்களிடையே, நம் இளைஞர்களிடையே இந்த பட்டியல் வெளியேற்றத்தின் அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் நாம் தொடர்ச்சியாக உரையாடல் வேண்டும். அந்த உரையாடல் என்பது சமூக முன்னேற்றத்திற்காகவும் சமூக விடுதலைக்கானதாகவும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த பட்டியல் வெளியேற்றத்தின் அவசியத்தை முன்வைத்து தமிழ்நாடு முழுவதும் பட்டியல் வெளியேற்ற பரப்புரை கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று அண்ணன் கரியால பாண்டியன் அவர்கள் முதல் பொதுக்கூட்டத்தினை குன்னூரில் நடத்தி கொண்டிருக்கின்றார். நாம் நம் கிராம மக்களிடையே பட்டியல் வெளியேற்றத்தின் அவசியத்தை தொடர்ச்சியாக பேச வேண்டும். அந்த பட்டியல் வெளியேற்றம் தான் அனைத்து விதமான அதிகாரத்தை வென்றெடுவதற்கு மூல காரணமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு, நேரம் கருதி பாண்டியர் வரலாறுகள் மீளட்டும், பட்டியல் வெளியேற்றம் வெல்லட்டும் என்று கூறி எனது உரையினை முடித்துக் கொள்கிறேன்.